இந்த நாட்டின் எதிர்கால அபிவிருத்தியை இலக்காக கொண்டு வரப்பட்ட சட்டமூலங்களாகும். அதில் முதலாவது வாகன இறக்குமதி சுங்க கட்டளை சட்டமூலம், இரண்டாவது நிர்மாணத்துறை கைத்தொழில் அபிவிருத்தி சட்டமூலம். இந்த சட்டமூலங்கள் இரண்டையும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இந்த சபையிலே முன்வைக்கின்ற பொழுது பிரேரணையாக எதிர்க்கட்சிகள் இதற்கு ஒருபுறமாக ஆதரவளிக்கும் வகையிலே தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற அதேவேளை உயர்ந்தபட்ச விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள் கௌரவத்திற்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களை. அந்த வகையிலே இன்று இந்த நாடு, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு கையளித்த பொழுது வங்குரோத்து நிலைமையில் இருந்ததை எவரும் மறந்துவிட முடியாது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே. ஆனால் இன்று எங்களுடைய இலங்கை நாடு, இன்று எங்களுடைய இலங்கை தேசம் பொருளாதார ரீதியாக ஸ்திர தன்மையை கொண்டுள்ள ஒரு நாடாக பரிணாமம் பெற்றிருக்கின்றது. கட்டிட நிர்மாணத்துறைக்கு மூடு விழா கண்டிருந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் காலத்தில் இந்த நாட்டில் அநேகமான தொழிலாளர்களும் ஊழியர்களும் இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கமும் தொழிலை இழந்திருந்தார்கள் கௌரவத்திற்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே. ஆனால் இன்று அந்த துறைக்கு முழுமையாக உயிரூட்டி அதனை வலுவிழந்திருந்த அந்த நிலைமையிலிருந்து மீட்டு நடைமுறை நிலைமைக்கு கொண்டு வந்த பொழுது எதிர்க்கட்சியினரின் இந்த கோஷங்களும் இந்த வாதங்களும் நான் நினைக்கின்றேன் செல்லுபடியாற்ற ஒன்றாகவே இருக்கின்றது. அதாவது கடந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில், தொழில்நுட்பத்துக்கு முந்தைய காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது டீசல் நூடாகவோ அல்லது பெட்ரோல் நூடாகவோ இயங்கக்கூடிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அதற்கான சட்டமூலங்கள் இருந்தன. பிறகு அதாவது டீசலின் ஊடாகவும் அதாவது ஹைபிரிட் என்ற வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ஹைபிரிட் வாகனத்தை இறக்குமதி செய்கின்ற பொழுது அதற்குரிய சட்ட திட்டங்களும் முன்மொழியப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது அது முழுமையாக மாறி தொழில்நுட்பத்தின் ஊடாக முன் சென்றிருக்கின்ற பொழுது அதற்கு வேறு விதமான சட்ட திட்டங்கள் அவசியம் ஏற்படுகின்றன. அதனால் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய வேறு என்ற பதத்தை முன்னிலைப்படுத்தி, அதாவது கூடுதலான வரியை அறவிடுவதற்கு பதிலாக கடந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த வாகனங்களுக்குரிய வரியையே தற்பொழுதும் இந்த தொழில்நுட்ப வாகனங்கள் இறக்குமதிக்கும் வாகனங்களுக்கும் இந்த அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டு முன்னெடுக்கப்படுகின்றன.